நம்ம சேனல்ல பிக் பாஸ் சீசன் 9ல வர கண்டஸ்டன்ஸை பற்றி பார்த்துட்டு வரோம். அப்படிதான் இந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்க போகிறது யாருன்ட்டு தான் போச்சு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, கானா வினோத். இவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவரை பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. கானா வினோத் அவர்களை நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ஓப்பன் மைண்டட் பர்சனாக இருக்காரு. எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் ஃபன்னும் கலந்து இருக்கு. நல்ல பாட்டு பாடுறாரு, நல்லா ஃபன் பண்ணிட்டு இருக்காரு. உண்மையாலே இவருக்கும் தனி ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருந்துட்டு தான் இருக்காங்க. ஒரு சிலருக்கு இவரை இந்த பிக் பாஸ்க்கு அப்புறம் தெரிஞ்சிருக்கும். ஒரு சிலருக்கு கிட்டத்தட்ட பல வருடமா இவரை ஃபாலோ பண்ணி இருந்திருப்பீங்க. அதாவது 20 வருட காலமா இவரை ஃபாலோ பண்றவங்க கூட இருப்பாங்க. ஏன்னா 20 வருட காலமா இவர் கானா பாடல்களை பாடி மக்களை மகிழ்விச்சுட்டு வராரு. இது பல பேருக்கும் தெரியாமல் இருக்கும். அந்த வகையில உங்களுக்கு வினோத் அவர்களை ரொம்ப பிடிக்கும்னா கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ரெட் டாட்டினோட கமெண்ட் பண்ணுங்க. கானா வினோத் அண்ட் திவாகர் இவங்க ரெண்டு பேருடைய அந்த காம்போ பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குன்ட்டு நான் சொல்லலைங்க. விஜய் சேதுபதி அவர்களே ரீசெண்டாக சொல்லியிருந்தாரு. அதனாலே என்னவோ ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் பல்ப் வாங்கிட்டு இருக்காங்க. ரீசெண்டாக கூட திவாகர் வினோத்தோடைய நேம தான் சொல்லியிருப்பார் ஜெயிலுக்கு போகிறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் பார்க்கும்போது என்னடா இப்படி நீங்களும் பண்ணுறீங்க, நீங்கள் தான் கொஞ்சம் நல்லா ஃபன் பண்ணிட்டு இருந்தீங்க, பார்த்தா நீங்களும் இப்படி அடிதடின்னு இறங்கிட்டீங்களே. ஏன்னா இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் அடிதடி தான் முக்காவாசி நேரமாக பண்ணிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் இன்னொரு பக்கம் 18+ கண்டென்ட் தான். ஸோ பார்க்கவே கேவலமாக இருக்குது. ஓப்பனாக சொல்ல போனால் இந்த மாதிரி தான் இந்த சீசன் போயிட்டு இருக்கு. டிசிப்ளினே இல்லை. எதுக்காக இந்த ஷோ நடக்குது அப்படின்னு தெரியாத வகையில தான் ஆடியன்ஸும் இந்த ஷோவை பார்த்துட்டு வராங்க. பல பேரும் பல விமர்சனங்களை கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றி நம்ம தெளிவாக நம்ம ஆல்ரெடி வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம். இப்போ கானா வினோத் அவர்களை பற்றி பார்க்கலாம். ஆல்ரெடி கானா வினோத் அவர்கள் கானா வினோத் மியூசிக்கல் அஃபிஷியல் ஓன் யூடியூப் சேனலும் வச்சு ரன் பண்ணுறாரு. அதில் அவருடைய நிறைய ஃபன்னான மொமெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறாரு. அவர் கூட ஃபேமிலியாக இருக்கிறவங்க அண்ட் அவருடைய ஃபேமிலிஸ் அண்ட் அவங்களுடைய ஒய்ஃப் எல்லாருடைய ஃபோட்டோஸ், வீடியோஸ், அவங்க கூட ரீல்ஸ் இது எல்லாத்தையுமே போட்டு ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. இவர் நான் சிரித்தால் படத்தில் ஹிப்ஹாப் ஆதி அவர்களோட இசையில் நான் சிரித்தால் இந்த ஒரு பாடல் ஒன் ஆஃப் த சிங்கராக இருந்திருப்பாரு. அதே மாதிரி கெத்து படத்தில் முட்டை பஜ்ஜி இந்த சாங்கையும் இவர் ஒன் ஆஃப் த சிங்கராக இருந்திருப்பாரு. கலகலப்பு 2ல ஒரு குச்சி ஒரு குல்ஃபி இந்த ஒரு பாடல், ஆக்கம் படத்தில் இப்படி நிறைய சினிமா பாடல்களும் இவர் பாடியிருக்காரு. கானா பாடல்கள், இண்டிபெண்டன்ட் சாங்ன்ட்டு இப்படி தனியாக இவருடைய சிங்கிங் திறமை வளர்ந்துட்டு இருக்கு. இப்படி கிட்டத்தட்ட 20 வருட காலமாக இவர் இந்த இண்டஸ்ட்ரியில் இருந்தாலுமே இவருடைய ஃபேமிலி பேக்ரவுண்டு நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கும். அதாவது இவருடைய குடும்பம் பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டு குடும்பமாங்க. கூட்டு குடும்பம்னா கிட்டத்தட்ட 60 பேர் இருப்பாங்களாம். அவங்க அம்மா கூட பிறந்த எல்லாருடைய குழந்தைகளும் ஒன்னா தான் வளர்ந்தாங்களாம். குடும்பமே ஒரு இசை குடும்பமா நல்லா மியூசிக் போடுவாங்களாம். இவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருக்கும் வயசு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஏஜ் கேப். அண்ட் இவங்க அம்மா ரொம்பவே இன்னசென்ட்டான ஒரு பர்சனாம். அவங்க அப்பாவை என்ன சொன்னாலும் நம்புவாங்களாம். அப்படிதான் அவங்க அப்பா ஒன் டைம் 2வது மேரேஜ் பண்ணிட்டு போயிட்டாராம். அதுக்கப்புறம் அவங்க அப்பா 1996ல இறக்குறாரு. அவங்க அம்மா இவங்களை ரொம்ப தனியாக தான் வளர்க்குறாங்க, கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க. அவங்க அம்மா 81 வயதில் இறக்குறாங்க. ஸோ சொத்து நிறைய இருக்குமாம். ஆனால் இவங்களுக்குன்ட்டு தனியாக எந்த சொத்தையும் பிரித்து கொடுக்கலையாம். இவருங்க சின்ன வயசுல இருந்து ஃபேமிலியாக நல்லா பாடுறதுனால நிறைய டெத்துக்கெல்லாம் போயிட்டு கானா பாடல்களை பாடினாராம். அந்த நேரத்தில் அவங்களுடைய உறவினர்களை என்ன இவன் இப்படி போயிட்டு இருக்கா அப்படின்ட்டு இவரை கேலி கிண்டல் பண்ணதா இருக்கட்டும். ஸோ அப்போவே இவர் வருமானத்தை பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு. நிறைய பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சாராம். அப்போதான் இவர் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளும் நிறைய படங்களுக்கு பாடல்லாம் பாட நிறைய பணம், அதாவது 5000, 10,000, 50,000 வரைக்கும் கூட சம்பாதிச்சாராம். அந்த மாதிரி ஒரு நாளைக்கே இவர் நிறைய காசை பார்த்து, காசு இல்லாத சமயத்துல காசோட அருமை தெரிஞ்சு இவருக்கு கையில காசு வந்ததும் என்ன பண்றதுன்னு தெரியாம ஊதாரித்தனமா நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. ஒரு முரட்டுத்தனமான மனுஷனாவே வளர்ந்திருக்காரு. அவரே அவரை பத்தி சொல்லும் போது, என்னை பத்தி சொல்லணும்னா நான் ஒரு கேவலமான மனிதன் அப்படின்ட்டு அவரே ரொம்ப பேடா ஃபீல் பண்ற வகையில அவருடைய வாழ்க்கையில அவர் பண்ணியிருக்காரு. எதுக்காக அவருடைய பேட் எக்ஸ்பீரியன்ஸ், அவருடைய தவறான செயல்கள்லாம் மக்களுக்கு சொல்றாருன்னா, இப்படி இருந்து என்னால மேல வர முடிஞ்சது அப்படின்னா உங்களாலையும் முடியும், நீங்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க, முயற்சிகளை மட்டும் விடாதீங்கன்ற காரணத்துக்காக தான் சொன்னாரு. ஸோ இவருடைய மனைவி தான் இவருக்கு மிகப்பெரிய ஒரு தூணாவே இப்ப இருக்காங்க. ஆனா அதே மனைவியை இவர் கொஞ்சம் கூட பொருட்படுத்தினதே கிடையாதாம். அந்த அளவுக்கு ஒரு மோசமா கொடுமையான நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. ஒரு கொடூர கணவராக தான் இவர் இருந்ததாக அவரே ஓப்பனா ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. இப்ப இவருடைய மனைவி தான் இவருக்கு அம்மாவாம். இவருடைய மனைவி நேம் பாக்கியா, செல்ல மகள் பிரக்யா அண்ட் ஒரு செல்ல மகனும் இருக்காரு ஸ்ரேயாஸ்ன்ட்டு. ஸோ
அழகான ஒரு குடும்பத்தில் தான் இவர் வந்து இருக்காரு. அந்த குடும்பத்தை இப்போதான் ரொம்ப மிஸ் பண்ணுறாராம். அதுவும் பிக் பாஸ் வீட்டில் ஒன் டைம் கேமரா முன்னாடி நின்று பேசுவார். உங்கள் எல்லா ஞாபகமும் எனக்கு வருது, ஆனால் நினைக்கலன்னு மட்டும் நினைக்காதீங்க. கண்டிப்பாக பாக்கியா உன்னுடைய அருமை எனக்கு இப்போ தான் தெரியுது. இந்த சாப்பாடு சாப்பிடும்போது நீ வந்து எனக்கு போட்டு வச்சுட்டு இங்கே சாப்பிடு சொல்லும்போது இல்லை நான் வெளியே சாப்பிட்டு வந்தேன்னு சொன்னேன். நான் பாட்டு ஜாலியாக போயிடுவேன், ஆனால் இங்கே பாரு எனக்கு எப்படி இருக்குது. அதுக்கப்புறம் தண்ணி பிரச்சனை இதெல்லாமே எனக்கு ஞாபகம் வருது. நான் உள்ளே இருந்தாலும் இங்கே நடக்கிற பிரச்சனைகள் என் மைண்டுக்குள்ளே இருந்தாலுமே நான் வந்து எப்பவுமே உங்களுடைய நினப்பில் தான் இருக்கேன். குழந்தைங்களை பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லியிருப்பாரு. எப்பெல்லாம் உங்களை நினச்சி நான் ஃபீல் பண்ணுறேன்னா கேமரா முன்னாடி வந்து பேசுகிறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நிறைய திறமையாங்க அவங்களுடைய மனைவிக்கு. அந்த திறமைகளாக கேட்கும் போது ஒரு பெண்ணுக்கு இவ்வளோ திறமைகள் ஒரே நேரத்தில் இருக்க முடியுமான்ட்டு ஆச்சரியப்படுற வகையில் தான் இருக்குது. ஏன்னா இவங்க 3 ஷார்ட் ஃபிலிமை டைரக்ட் பண்ணியிருக்காங்களாம். டான்ஸரா, மேக்கப் ஆர்டிஸ்டா, அண்டு வீட்லேயே ப்ரோட்டீன் பவுடர் வந்து தயாரிக்கிறது, யூடியூப்ல நிறைய கண்டென்ட்ஸ் போடுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இவங்க பண்ணிட்டு வராங்க. உண்மையாலே இவருக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சப்போர்ட்டிவான பெண்மணியா இருக்காங்க. இவருக்கும் இவங்களுக்கும் 10 வயது வித்தியாசமாம். இவங்களுக்கு முன்னாடி ஒரு காதல் தோல்வியும் இருந்ததாக ஒரு இன்டர்வியூல கூட அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த இன்டர்வியூல சொல்லும் போது அந்த காதல் தோல்வியால ஒரு பாடல்கள் எழுதி பாடினதாக, இப்படி அவருடைய பர்சனல் லைஃப் ஒரு பக்கம் இருந்தாலும் ப்ரொஃபஷனல் ஒரு பக்கம் இருந்தாலும் இதுக்கு இடையில இவர் ஒருத்தரை ரொம்பவே வந்து ஒரு காவல் தெய்வமாவே வணங்கிட்டு வராரு. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மறைந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் தான். ஸோ இவரை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், இப்பயும் பார்த்துட்டு வரோம். இவருடைய இறப்புல நிறைய விஷயங்கள் வெளியாச்சு. அந்த முக்கிய குற்றவாளியில இருந்த ஒரு நபர் வந்து இறந்து போனாரு. இது எல்லாமே தொடர்ந்து பார்த்தாலும் இவரை பற்றி இவர் இறந்த சமயத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பேசினாங்க. அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் வயசு வித்தியாசமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் வெளியாச்சு. இதெல்லாம் பார்த்துட்டு கடுப்பாகி இவர் என்ன வந்து சொல்லியிருக்காருன்னா பைல்வான் அவர்களை பயங்கரமாக திட்டி விட்டுட்டாரு. இவர் வந்து எங்கள் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை பார்த்துருக்காரா, எப்படி வந்து எங்கள் அண்ணியை பற்றி பேச முடியும், எதையோ பற்றி பேசுகிறவர் எங்கள் அண்ணனை பற்றி எப்படி பேசலான்ட்டு பயங்கரமாக சொல்லிட்டாரு. அண்ட் இவரையும் கமிஷனர் ஆஃபீஸில் கேஸ் ஃபைல் பண்ணி சிபிஐ விசாரணைக்கெல்லாம் கூப்பிட்டுருந்தாங்களாம். அந்த நேரத்தில் கூட 4 மணி நேரம் விசாரணையில் கூட இவருக்காக ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டு ஒரு ஏசி ரூமில் கூட இருந்திருக்கலாம், ஆனால் எனக்காக வாசல்லே இருந்தது தான் எங்கள் அண்ணான்னு சொல்லி ஒரு எமோஷ்னலாக ஒரு விஷயத்த ஷேர் பண்ணியிருப்பாரு. அதை பார்க்கும் போதே கண்கள் கலங்க வைக்கிற வகையில் தான் இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு நல்ல மனிதர், பல பேருக்கு பிடித்த மனிதர் தான் இறந்து போயிட்டாரு. தோனி அவர்கள் கூட சேர்ந்து இவர் ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருக்காரு. தோனி அவர்களுக்கும் அவருடைய மனைவிக்கும் பிடிச்ச தமிழ் சாங் எதுன்னு பார்த்தீங்கன்னா கிரில் சிக்கன் அப்படின்ட்டு இவருடைய பாடல் ஒன்று ரொம்ப பிடிக்குமாம். அதனாலே கூப்பிட்டு வச்சு பேசினாராம் தோனி அவர்கள். அதெல்லாம் வாழ்க்கையில் மறக்க முடியாதாம். ஸோ கேஸ் ஃபைல் பண்ணி வாழ்க்கையிலே வந்து நிறைய விஷயங்கள் இவர் வந்து அனுபவிச்சிருக்காரு. ஒவ்வொருத்தருக்காகவும் தனியாக இவர் வந்து பாடல்கள் எழுதி பாடியிருக்காரு. அது இவருடைய தொழில் ரீதியாக பண்ணதை வச்சு போலீஸார் வந்து கேள்விகள் கேட்டாங்களாம். நீ என்ன இந்த கட்சி சேர்ந்தவரா, நீ என்ன இவர் கூட நின்றுலாம் ஃபோட்டோ எடுத்திருக்கு அப்படின்னு கேட்கும்போது, ஏங்க என் தொழில் இதுங்க, அவருக்காக பாட சொன்னாங்க, அவங்க ஒரு தலைவராக இருக்கும்போது நம்ம பாடிதானே ஆகணும்ன்ட்டு யாருக்காகலாம் பாடினாங்களோ அவங்களுக்காகலாம் இவர் வந்து விளக்கம் கொடுத்துருந்தாரு. உண்மையாலே இவருடைய திறமைகள் கிட்டத்தட்ட 20 வருடமாக இருந்திருக்கு. அது பல பேருக்கும் தெரியாமலும் இருந்திருக்கு. உண்மையாலே இதுக்கப்புறம் இவர் வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் இன்னும் பெரிய ஆளாக வரணும். அதுக்கு துணையாக தான் இந்த பிக் பாஸ் இவர் எடுத்திருக்காரு. கண்டிப்பாக இந்த பிக் பாஸில் இவர் ஜெயிப்பாருன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க.